ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ட்ரக். இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிரியாணி பவுடர் அரைக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 4 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம், 3 ஸ்டார் அனசி, சோம்பு, ஏலக்காய், ஒரு 10-15 முந்திரி பருப்பு, இதெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்தது ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் இந்த மாதிரி கொரன்னு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நெய்யும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே நம்ம கொரன்னு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாடை போகட்டும். இப்போ இந்த டைம் நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல பிரியாணி மசாலா, அந்த பவுடரை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி இதுவும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு புதினா கொத்தமல்லி சரியாக கிடைக்கல, நான் கிடைச்சதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைச்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மல்லித்தூள். இதெல்லாம் சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்காக தான். நம்ம பிரியாணி மசாலா இருக்க அந்த ஸ்பைசஸே போதும் நமக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். அடுத்து கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இந்த டைம் சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ரைஸ்னால் நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். அதில் வந்து சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். சிக்கன் ரொம்ப வேக வேணாம், ஒரு அரைப்பதம் வெந்தால் போதும். இப்போ பார்ப்போம் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. சிக்கன் நல்லா அரைப்பதம் வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் அந்த மீதி 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு கிலோ ரைஸ்க்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பச்சரிசியில் செய்கிறேன். அரிசி ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக விட்டு எடுத்து பார்ப்போம். இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வரணும். இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விடுங்க, அடி பிடிக்காம. அரிசி முக்காப்பதம் வெந்தால் போதும். இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு அரிசி முக்காப்பதம் வந்தோடனே இந்த மாதிரி நல்லா சமமாக இது பண்ணி விட்டு மேலே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இப்போ தம் போட்டுற வேண்டியதான். நீங்கள் அடுப்பில் ஸ்டவ்வில் தான் செய்கிறீங்க அப்படின்னா அடியில் தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை நம்ம பிரியாணி செஞ்சதை எடுத்து வச்சு அதுக்கு மேலே வெயிட்டுக்கு தண்ணி வச்சு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அந்த மாதிரி நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சரியாக வேகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் திரும்ப தம் போட்டு எடுத்துக்கோங்க, வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.